பெரிய பட்ஜெட் படங்களை இனி வருவாய் பகிர்வு அடிப்படையில் மட்டுமே தயாரிக்க திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முடிவு. சென்னையில் நடக்கும் தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன மற்றும் மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான தேர்தல் அண்மையில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சங்கத்தினுடைய இந்த ஆண்டிற்கான முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை வல்லூர் கோட்டத்தில் நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே கடந்த பொதுக்குழு கூட்டம் தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சில முக்கிய தீர்மானங்கள் முடிவுகளாக எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் மீண்டும் அந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பெரிய பட்ஜெட், அதாவது முன்னணி நடிகர்கள், முன்னணி தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு பங்கு வருவாய் அடிப்படையிலேயே அவர்களுக்கான அந்த லாபமானது பெறப்படும். அதாவது ரெவென்யூ ஷேர் என்கின்ற முறையில் தமிழ்நாட்டில் உள்ள தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து படம் நடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தயாரிப்பாளர்களுடைய லாப நஷ்டங்களில் பங்கு கொள்ள வேண்டும் எனவும் ஏற்கனவே நடைபெற்ற இந்த பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டு நடிகர் சங்கத்திற்கு தெரிவிக்கப்பட்டது எனவும், ஆனால் நடிகர் சங்கம் தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் இதுவரை கிடைக்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுவதாகவும், தொடர்ந்து நடிகர் சங்கத்திலிருந்து இதே போக்கு கடைபிடிக்குமானால் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தும் நடத்துவதற்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றே பல்வேறு கட்ட தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக பார்க்கப்படுவது தயாரிப்பாளர்களுடைய லாபத்தில் பங்கு கொள்ளக்கூடிய நடிகர்கள் அவர்களுடைய நஷ்டத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் எனவும், இதை இனிவரும் வரக்கூடிய திரைப்படங்களில் அந்த படப்பிடிப்புகளில் அவர்களுடைய சம்பளம் முன்கூட்டியே பெறாமல் திரைப்படத்தினுடைய ரெவென்யூ ஷேர் முறையில், அதாவது அந்த திரைப்படத்தில் லாபம் ஈட்டுமானால் அவர்களுக்கு 1% என்று அந்த பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் லாப நஷ்ட கணக்குகளில் பங்கு கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த முறையானது கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த குழுவில், இந்த கூட்டத்தில் தீர்மானமானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.